ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு உக்காடுறாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம கெத்தாக தான் உக்காடுறாங்க. என்னடா இவ எதுக்கு வந்தா, என்ன பண்ணுற, ஏன் இங்கேயே உக்காடுறான்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் பயங்கரமான திங்கிங்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லியே கேட்குறாங்க, அதாவது நம்ம டீல் பேசின மாதிரி கரெக்டாக நடக்கும்ல, அதில் வேறு எதுவும் தப்பாக சொதப்பிட மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதில் என்ன உனக்கு சந்தேகம் மல்லி? இதை கேட்க தான் இவ்வளோ தூரம் எங்கள் வீடு தேடி வந்தீங்களா? ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்தா நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இதை நேரில் பார்த்து உங்களை பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஆர்வமாக கதவெல்லாம் திறந்தீங்க, யாருக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க? நான் வருவேன்னு எதிர்பார்க்கலல்ல, அப்போ யாருக்கு வெயிட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, அந்த கதிரேசன் வர்றதா சொன்னாங்க, அதனால நம்ம ரஞ்சிதா வாய் விட்டுடுறாங்க. ஆனால் மல்லி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஏதோ ஏமாத்துறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருது. அப்புறம் உடனே ராஜேஸ்வரி நம்ம ரஞ்சிதாவோட காலை மிதித்து, இல்லை இல்லை கதிர், அதாவது எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கதிர் ஸ்டாஃப் வர்றதா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, கதிர் ஸ்டாஃப், அவர் உங்களை விட பெரியவரோ அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி நம்ம மல்லியும் ராஜேஸ்வரி ரஞ்சிதா கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னா, கதிரேசன் டாக்குமெண்ட்டு உங்கள் வீடு தேடி நான் அனுப்பி வைக்கிறேன் எல்லா டீட்டெயில்ஸும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம மல்லி பார்த்திங்கன்னா அங்கிருந்து கிளம்புவங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிளம்புறத ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நாளைக்கு தானே கோர்ட்டுக்கு கேஸ் வரப்போகுது, அதனால் நாளைக்கு நீங்கள் இங்கிருந்து கோர்ட்டுக்கு போக வரையும் நைட்டு ஃபுல்லாக நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ எதுக்குடா இங்கே ஸ்டே பண்ணுறா, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ரஞ்சிதா அவளுடைய மண்டையில் ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா, நம்ம மல்லிக்கு நிறைய எங்கிட்ட தூக்கம் இருந்திருக்கு, அதை காஃபியில் போட்டு கலந்து கொடுத்துட்டா அவள் தூங்கிட்டே இருப்பா, அப்படி ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த காஃபியையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க ரஞ்சிதா. நம்ம மல்லி குடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க. நான் டீ காஃபியெல்லாம் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டை விட்டு வந்தபோது நான் திருப்பி குடித்தா எனக்கு அலர்ஜி ஆகிடும், அதனால் நீங்களே குடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. ஸோ அது யார் குடிக்கிறாங்க, யார் வீட்டிலே ஸ்டே பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.